சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி டாப் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, இது டாப் இருக்கிறதே ஒரு முக்கியமான சிஏ அது மாதிரி அர்த்தம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கவர்மெண்ட்டோட சங்கல்ப் ஸ்கீம். சங்கல்ப்னா என்ன சார்? சங்கல்ப்னா உறுதிமொழி சார். உறுதிமொழி. சங்கல்ப்னா உறுதி எடுக்கிறது, உறுதிமொழி எடுக்கிறது. அரசாங்கம் ஒரு உறுதிமொழி எடுக்குது, கவர்மெண்ட்டு ஒரு உறுதிமொழி எடுக்குது. என்ன உறுதிமொழி சார் எடுக்கிறாங்க? ஏழைகள், பொதுமக்கள், பின்தங்கியவங்க, இவங்க எல்லாத்தையும் முன்னேற்றணும். சரியா? யார் யார்? ஏழை, நார்மல் பீப்புள், பொதுமக்கள், அப்புறம் பின்தங்கியவங்க, இவங்க எல்லாத்தையும் க்ரோத் பண்ணணும், முன்னேற்றணும். இதுதான் உறுதிமொழி. சரியா? ஃபஸ்ட்டு எக்கனாமி ரீதியாக அவங்கள க்ரோத் பண்ணணும். எக்கனாமி ரீதியாக அவங்கள க்ரோத் பண்ணணும். எக்கனாமி ரீதியாக க்ரோத் பண்ணணும் அப்படின்னா நாட்டோட உற்பத்தியை அதிகரிக்கணும், ப்ரொடக்டிவிட்டி. நாட்டோட உற்பத்தியை அதிகரிக்கணும், ப்ரொடக்டிவிட்டியை அதிகம் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ தான் இந்தியா போட்டியிலேயே வலுவாக இருக்கும், உலக பொருளாதாரத்தோட போட்டியை போட முடியும் அப்போ தான். சரியா? ரெண்டாவது, மக்களோட கனவுகள். சரியா? மக்களுடைய கனவுகள், பீப்புளோட ஆஸ்பிரேஷன், மக்களோட கனவுகள். மக்களுக்கு ஸ்கில்லை வளர்க்கணும், மக்களுக்கு ஸ்கில்லு கொடுக்கணும். ஸோ இதுவும் வளர்ச்சி வருமா? ஒன்று ப்ரொடக்டிவிட்டி அதிகம் பண்ணுறனால வளர்ச்சி ஏற்படும், ஸ்கில்லை அதிகப்படுத்துறதுனாலையும் நமக்கு வளர்ச்சி ஏற்படும். மூணாவது, சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் விகாஸ். சப்கா சாத், அதாவது எல்லாருக்குமான வளர்ச்சி. சப்கா விகாஸ், எல்லாருக்குமான வளர்ச்சி. எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் வளர்ச்சி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வளர்ச்சி, ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் வளர்ச்சி. ஸோ அனைத்து தரப்பினருக்கும் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். யாரும் பின்தங்கினவங்க எங்கள் நாட்டில் இல்லைங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த சங்கல்ப் மிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த நியூஸ் போகலாமா? அடுத்த நியூஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து 2 ப்ரைஸை தட்டிட்டு போயிருக்காங்க. ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரியும், ஜனவரி 26 ரிபப்ளிக் டே நடந்துச்சு அப்படின்னு. சரியா? சாரி, இல்லை சைலண்டில் போட்டுருவோம். ஜனவரி 26 ரிபப்ளிக் டே நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரு அதில் கலந்துக்கிட்டு 2 பரிசுகளை தட்டிட்டு போயிருக்காங்க. சரியா? ஒன்று தபேலா அப்படின்னு, அதாவது அந்த அலங்கார ஊர்தின்னு சொல்லுவாங்க, அதுக்கான பரிசு. இன்னொன்று வந்து கல்ச்சுரல் ப்ரெசன்டேஷனுக்கான பரிசு. இந்த 2மே அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து தபேலா. இதுக்கு என்ன வாங்கினாங்க அப்படின்னா, இது வந்து அலங்கார வண்டி. என்ன ரிலேட்டடாக பண்ணாங்கன்னா, வந்தே மாதரத்தை 150வது வருஷம் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக பண்ணியிருந்தாங்க. வந்தே மாதரம் 150வது வருஷம், அது ரிலேட்டடாக இந்த வண்டியை தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக இதை எழுதினது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அனந்தமாத் அப்படின்ற நாவலில் தான் இது வந்து வந்துச்சு. சரியா? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, அனந்தமாத் புத்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாவல் இது. இது இந்த ப்ரைஸ் வந்துச்சா. அடுத்து வந்து கல்ச்சுரல் ப்ரெசன்டேஷனுக்கு இது வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் வந்து தீம் வந்து வந்தே மாதரம் தி எட்டர்னல் எக்கோ ஆஃப் இந்தியா. இந்த இதுக்கு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 2500 கலைஞர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் இவங்களுக்கு கிடச்சிச்சு. சரியா? கல்ச்சுரல் டைவர்சிட்டியை இதில் காமிச்சாங்க. மெயினாக எட்டர்னல் எக்கோன்னா என்னென்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டியை இதில் காமிக்கிறது. நம்ம வந்து பறந்து விரிஞ்சு தனித்தனியாக யுனைட்டடாக இருக்கும் அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. அதுக்கு தான் அந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? அடுத்த நியூஸ். இந்த நியூஸ் வந்து குரு ரவிதாஸ் ஜி ஏர்போர்ட்.
ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஏர்போர்ட் இருந்துச்சு பஞ்சாப்ல. அடம்பூர் ஏர்போர்ட்னு ஒன்று இருந்துச்சு. இதுக்கு பேர் மாற்றம் பண்ணியிருக்காரு மோடிஜி. குரு ரவிதாஸ்ஜி ஏர்போர்ட் அப்படின்னு பேர் மாத்திருக்காரு. இந்த குரு ரவிதாஸ்னா அப்ப யாரு? அவர் ஒரு குரு, பார்த்தாலே தெரியுது. இவர் ஒரு டார்கெட்டை பாருங்க. இவர் பிறந்த இடம் எது தெரியுமா? வாரணாசி. வாரணாசி, ஓகேவா? இந்த வாரணாசியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கமெண்ட் போடுங்க, ஓகேவா? இவர் பிறந்தது 15ஆம் நூற்றாண்டு, 15th செஞ்சுரியில பிறந்தாரு. கிட்டத்தட்ட 1450 சொல்லுவாங்க. இவருடைய பிறந்ததை நம்ம ரவிதாஸ் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க. சரியா? ரவிதாஸ் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இவர் எல்லா கேஸ்டும் சமம் தான், அந்த மாதிரி பல கருத்துக்களை சொன்னவர். இந்த 649வது பிறந்த நாள் இவருக்கு, பர்த் அனிவர்சரி. அதனால அடம்பூர் ஏர்போர்ட்டை குரு ரவிதாஸ்ஜி ஏர்போர்ட் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது போலாம். 98 ராம்சர் வெட்லாண்டா மாறிடுச்சு, தெரியும். சரியா? பாட்னா பேர்டு சாங்சுரி அப்படின்னு ஒன்று, பாட்னா பறவைகள் சரணாலயம். அடுத்து சாரி தாந்த் வெட்லாண்டு. சரியா? இது பீகார்ல இருக்கு, சாரி உத்தரப்பிரதேசில் இருக்கு. யூபி தான் பாட்னா. இது குஜராத்தில் இருக்கு. சரியா? இது உத்தரப்பிரதேசில் இருக்கு, இது குஜராத்தில் இருக்கு. சரி, ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்றத பத்தி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் பார்த்துருவோம். ராம்சர் கன்வென்ஷன், ராம்சர்ன்றது ஒரு இடங்க, ஆக்சுவலா இட்ஸ் ஒரு பிளேஸ். இந்த இடத்துல வச்சு இந்த ஒப்பந்தம் போட்டதுனால இதுக்கு பேர் ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. 1971 ஒப்பந்தம் போட்டாங்க. என்னன்னா வெட்லாண்ட்லாம் பாதுகாக்கணும், ஏன்னா அங்க நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வருது, அதை பாதுகாத்தோம்னா அதையும் பாதுகாத்ததா அர்த்தம். வெள்ளத்தையும் கட்டுப்படுத்த முடியும், நீரையும் நம்ம சேமிக்க முடியும், சுத்தமாகவும் வச்சுக்க முடியும். இவ்வளோ விஷயங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இது. இந்த ராம்சர்ன்ற இடம், இது ஒரு இடம்னு எங்க இருக்குன்னா ஈரான்ல இருக்கு. இப்போ போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, அங்க இருக்கு. சரி, இதுல இந்தியா 1982 ஜாயின் பண்ணோம். அதன்படி நமக்கு ஃபர்ஸ்ட் ராம்சர் வெட்லாண்ட் எதுன்னா சில்கா லேக்கும் கெலோடியா நேஷனல் பார்க்கும் தான். சில்கா லேக்கு, கெலோடியா நேஷனல் பார்க். இப்ப அப் டு டேட் உள்ள நேஷனல் ராம்சர் சைட் 98. சரியா? இது 97, இது 98வது சைட். விரைவில் 100க்கு நம்ம போக போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸாக மாறப்போகிறது. அடுத்தது, மணிப்பூர்ல ஒரு வழியா புது சிஎம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. பேரு யும்னம் கேம்சந்த் சிங். சரியா? இவர் 13வது சிஎம். 13வது சிஎம். அங்க கவர்னரா இருக்கிறது அஜய்குமார் பல்லா, பாலாவா ஏதோ ஒன்று, அஜய்குமார் பாலா. இவர் தான் பதவி ஏற்று வச்சாரு. ஸோ கவர்னர் தானே அந்த ஸ்வான் அந்த எடுக்கணும், பதவி பிரமாணம் அதை எடுக்கணும். ஆக்சுவலாக மணிப்பூர் இதுவரை பிரசிடென்ட் ரூல் இருந்துச்சு, தெரியும் உங்களுக்கு. மணிப்பூர் கலவரம். ஸோ பிரசிடென்ட் ரூல் நடந்துகிட்டு இருந்துச்சு. பிரசிடென்ட் ரூல் ஆர்டிக்கிள் 356 ஆர்டிக்கிள். அதன்படி பிரசிடென்ட்டுடைய ஆட்சி நடந்துச்சு. அதாவது பிரசிடென்ட் கவர்னர் மூலியமா ஆட்சி பண்ணுவார். ஸோ இப்போ புது முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டார். இதுக்கு முன்னாடி பிரன் சிங்னு ஒருத்தர் இருந்தார் முதல்வரா, அவர் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ புது முதல்வர் இவர் பழைய முதல்வர்.
இப்போ வந்தவர் புது முதல்வர். சரியா, 13வது சிஎம். இங்க மணிப்பூர்ல இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னா, இங்க தான் ஃப்ளோட்டிங் பார்க்னு ஒன்று இருக்கு, அடிக்கடி கேட்பாங்க. ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க், கெய்புல் லம்ஜோல் நேஷனல் பார்க் இன் மணிப்பூர். இதுதான் ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க், கெய்புல் லம்ஜோ நேஷனல் பார்க். இதுதான் உலகிலேயே ஒரே ஒரு ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க், உலகத்திலேயே தான் இருக்குது. அந்த இடம் வந்து லோக்டாக் லேக். இதுவும் அடிக்கடி கொஸ்டின்ல இருந்திருக்கு. சரியா, மிதந்துக்கிட்டே இருக்கும். அதனால அங்க வாழ்ற டீர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாங்காய் டீர்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மிதந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல போகும்பொழுது ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இட்ஸ் கால்ட் டான்சிங் டீர்னு சொல்லுவாங்க அது. சரியா, டான்சிங் டீர்னு சொல்லுவாங்க. மணிப்பூரை தான் ஜுவல் ஆஃப் த ஈஸ்ட்னு சொல்றோம். ஜுவல் ஆஃப் த ஈஸ்ட். சரியா, ஜுவல் ஆஃப் த ஈஸ்ட்னு நம்ம வந்து சொல்றோம். அப்புறம் இதோட கேபிட்டல் தெரியும், இம்பால். கேபிட்டல் வந்து இம்பால். ஸ்டேட் அனிமல் சாங்காய் டீர் தான். இதுதான் ஸ்டேட் அனிமலும் கூட. சரியா, அவ்வளோதான். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். முதல் மியூசிக்கல் ரோடு, இது கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்லேயே நிறையா வந்துருச்சு இதை பற்றின நியூஸு. எஸ், மும்பையில் தான் பண்ணியிருக்காங்க. மும்பை கோஸ்டல் ரோடு, கடலை ஒட்டின சாலை, அங்கே தான் அதை பண்ணியிருக்காங்க. அந்த பாதையில் போடப்பட்டிருக்கு. நாரிமன் பாயிண்ட்லேருந்து ஓர்லி போகிற வழி, நாரிமன் பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து ஓர்லி போகிற வழியில் பண்ணியிருக்காங்க. 500 மீட்டருக்கு பண்ணியிருக்காங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் அந்த இதோட சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் தான் ஓப்பன் பண்ணார். பிப்ரவரி 11 இதை திறந்து வச்சார். இதில் நீங்கள் கரெக்டான ஸ்பீடில் போனீங்கன்னா தான் கரெக்டாக பாட்டை கேட்க முடியும். அதாவது குறுக்க இந்த மாதிரி கோடு கிழிச்சிருப்பாங்க. இதில் உங்கள் டயர் உரசும் பொழுது அந்த டயரோட வைப்ரேஷன் வந்து இந்த பாட்டை கொடுக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஸ்பீடில் போயிட்டீங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப மோசமாக கேட்கும். கம்மியாக இது பண்ணிங்கனாலும் பெருசாக கேட்காது. ஸோ அந்த ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம், கவனச்சிதறல் இல்லாமல் பண்ணலாம். ஸோ ஒரு பாட்டு கேட்குறதுனால கவனச்சிதறலும் பெருசாக இருக்காது. இதெல்லாம் நமக்கு வந்து பாசிபிள். ஸோ இது ஒரு முன்னெடுப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம தான் உலகத்திலே ஃபர்ஸ்டா சார்னு கேட்டால் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பான் இதை பண்ணது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மும்பை. சரியா, செகண்ட் இஸ் யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏலேயும் ஆல்ரெடி இருக்குது இது. தேர்ட் சவுத் கொரியா, ஃபோர்த்து நெதர்லாண்டு, இப்போ ஃபிஃப்த்து நம்ம. உலகத்தில் 5வது, சரியா, நம்ம வந்து ஃபிஃப்த்து இந்தியா இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ், மும்பையில் செஞ்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு